ஒரு அப்பா மெக்கானிக், கார் மெக்கானிக். அவர் ரொம்ப பெரிய மெக்கானிக்கு. அந்த ஊர்லயே எந்த கார் ரிப்பேர் ஆனாலும் அவர்கிட்ட தான் கொண்டு வருவாங்களாம். அதாவது அவரால் சரி பண்ண முடியாது எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி கை தேர்ந்த மெக்கானிக். நிறைய பெரிய பெரிய கம்பெனிலலாம் ஏதாவது ரொம்ப கிரிட்டிக்கலாக ஏதோ மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இவருக்கு அடிச்சு கூடுவாங்களாம். இவர் போய் சரி பண்ணிட்டு வருவாராம். அந்த மாதிரி கை தேர்ந்தவர். இவருக்கு ஒரு பையன் பிறகுறான். அவனுக்கு பாவம் மெக்கானிக் ஒர்க் சரியாக வரமாட்டேங்குது. நேரத்தில் பெற்றோர் என்னன்னா, நான் மெக்கானிக், என் பையன் ஒழுங்கா மெக்கானிக் படி. அவன் ஆண்டவர் டாக்டர் ஆக்கியிருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், என்னவோ ஆக்கியிருக்கலாம். இவங்க என்ன நினைக்கிறதுனா, இவங்க மாதிரியே அவங்கள ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறது. இவர் என்ன பண்ணிக்கிறாரு, மெக்கானிக்குன்னு இருக்காரு, எதுவும் வரமாட்டேங்குது. அப்போ சின்ன வயசுல இந்த போல்ட்டு நட்டெல்லாம் இருக்குல்ல, நட்டு போல்ட்டு பார்த்துருக்கீங்களா? போல்ட்டு போடுவாங்கல்ல, போடும்போது இப்படி கிராஸாக போட்டுருவாங்கல்ல. சின்ன பிள்ளைங்களுக்கு பாட்டில் கூட சரியாக மூட வராதுல்ல, கரெக்டாக த்ரெட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணணும். சில நேரங்களில் மாற்றி வச்சிடும், அது டப்புன்னு அடி, என்னடா உடஞ்சி தான் போகும்ல. இவர் போடும்போது ஒவ்வொரு முறை போடும்போதும் ராங்காக போகுமா, கிராஸாக போகுமா. அப்போ அவங்க அப்பா சொல்லுவாராம், என்னைக்காவது ஒரு நாள் இந்த போல்ட்டு நட்டை நீ கரெக்டாக போட்டிருக்கியா? உனக்கு இந்த போல்ட்டு நட்டு ஒரு நாளும் வராது, கரெக்டா உனக்கு வராது. போல்ட் நட்டு போட வராது வராது வராது. அவர் சொல்றாரு, 70 வயசாகுது எனக்கு, இந்த போல்ட் நட்ட போல்ட்ல நட்டு அப்படி போட வந்த உடனே கையெல்லாம் நடுங்குது அப்படின்ற. மற்ற எல்லா வேலையும் நடக்குது. அவர் பெரிய ஒரு சர்ஜனா மாறிட்டாரு, நல்லா இருக்கிறாரு. ஆனா போல்ட் நட்டு போட முடியல. ஏன் தெரியுமா? அத்தனை ஆண்டுகளாக இந்த காதல கேட்டிருக்குது, போல்ட் நட்டு போட முடியாது, போல்ட் நட்டு போட முடியாது, போல்ட் நட்டு போட முடியாது, போல்ட்டை போட்டாலே கிராஸா தான் போகும். இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைங்ககிட்ட நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? என்னத்த வரப்போகுது, என்னத்த நடக்க போகுது, இது நடக்காது, அது நடக்காது, அது வராது, இது போகாது, இதையே திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 30 வருஷம் வெயிட் பண்ணுங்க, கரெக்டா நீங்க சொன்னது எல்லாம் நடந்துரும். யார் சொன்னது? நீங்க சொன்ன. அப்புறம் அவன் ட்ரைனிங் எடுத்து அதை மாற்றணும். நான் கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கிறேன், இது என்னை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிட்டு அவன் லெசன் எடுத்து கிளாஸ் எடுத்து அதை மாற்றணும். அதை இப்பயே மாத்திருங்கன்ற. உங்க அப்பா அம்மா சொன்னதுதான் உங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு, அதை கூட நீங்க இன்னைக்கு மாத்தலாம். அதெல்லாம் முதலாம் ஆதாமுடைய ரிசல்ட், எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆதாமுடைய ரிசல்ட். அந்த கோப சுவாபம், எரிச்சல், பொறாமை, பெருமை எல்லாம் முதலாதாம்கிட்ட இருந்து வந்தது. எல்லாத்தையும் மாத்தலாம். கிறிஸ்துவின் மூலமாக அன்பை பெற்றுக்கொள்ளலாம்.